பாஜகல என்ன சார் ஆகுது? ஒரு மாநில தலைவர அனௌன்ஸ் பண்றதுக்கு என்ன நெருக்கடி? இல்ல கட்சிக்குள் தமிழகத்திலே பாஜக கட்சிக்குள் தேசிய கட்சியா இருப்பதால் பல்வேறு விதமான 2ஆம் கட்ட தலைவர்கள் தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம். ஒரு பக்கம் மாவட்ட நிர்வாகிகள் போடுவதில் குளறுபடியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அண்ணாமலை போன்ற ஆட்கள் அந்த இடத்தில் மாற்று கட்சி திமுக மற்ற இணை கட்சிகளுடைய ஐடி விங் எல்லாம் பாத்தீங்கன்னா கட்சியில் குழப்பம் இருக்கிறது, பல்வேறு விதமான பிரச்சனை இருக்கிறது. அண்ணாமலையை மாற்றி விடுவாங்க என்ற ஒரு செய்தியை பிம்பத்தை பரப்பப்படுறாங்க. அப்படி இருக்கிற போது அதுக்கு உடந்தையாக பாஜக சேர்ந்த 2ஆம் கட்ட தலைவர்களும் அதுக்கு உடந்தையாக இருக்கிறாங்க. இந்த காரணத்தினால் காலதாமதம் தள்ளி போய் கொண்டிருக்கிறது. அதனால் செய்திகள் அண்ணாமலை மாற்றப்பட்ட செய்திகளை பரப்பி கொண்டிருக்காங்க. அது பாஜக விரைந்து முடிவெடுத்தால் நன்றாக இருக்கும். அதை காலதாமதம் செய்வது அவர்களுக்கு தான் கேடாக இருக்கும். சார் 11% எடுத்திருக்காரு 2024 லோக்சபா எலெக்ஷன்ஸ். எதுக்கு சார் இந்த மாற்றம்னா என்ன எதுக்காக மாத்தணும்? இல்ல அது தமிழகத்தை பொறுத்தவரைங்க பாஜக கட்சியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா